நீங்க சொல்ல சொல்லதான் எனக்கு ஒண்ணுன்னா புரிய ஆரம்பிக்குது. எனக்கு இப்போ வேண்டியது பணம் இல்ல, அவ உயிர். நாளைக்கு காலையில நடு ரோட்ல கார்ல அடிப்பட்ட நாய் மாதிரி செத்து கிடப்பான். சிஸ்டர் திரும்பவும் தப்பு பண்றீங்க. ஒருத்தனை கொல்றது வித்தின் செகண்ட்ல முடிஞ்சிடும். பழி வாங்குறது அது கிடையாது. தான் செஞ்ச தப்ப நினைச்சு அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும். அத நாம பார்த்து ரசிக்கணும். அவனை என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? யோசிங்க. மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற வக்கரம் ஒருத்தனை விதவிதமா சித்திரவதை பண்ணி பார்க்கறது தான் அதிகமா விரும்பும். உங்க அப்பா அம்மாவை கொன்னவனை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணலான்னு யோசிங்க. நான் சொன்னதை விட இன்னும் அதிகமாவே உங்களுக்கு தோணலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டது நீங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த டாக்டரோட ஜாதகத்துல 7 ஆரம்பம்னு நினைச்சுக்கோங்க. உங்க அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். அம்மா, ஆனந்தங்க அது ஹாஸ்பிட்டல்ல ஏதோ அர்ஜென்ட் கேஸா, உன்னை எழுப்பி சொல்லிருப்பலான்னு தான் பார்த்தாராம். நீ அசந்து தூங்கிட்டு இருந்திருப்ப போல, அதான் உன்னை எழுப்பாம என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு என்னைக்கு தான் அர்ஜென்ட் இல்ல? என்ன அர்ச்சனா அது? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் இப்படியே இருக்க? மாப்பிள்ளையோட வேலை டாக்டர் ப்ரொஃபஷன் உனக்கு தெரியாதா? டைமுக்கு வேலை பார்க்கறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஜாபா? அதுவும் இல்லாம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டோட ரிலேஷன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னாங்களாம். என்ன விஷயமா? என்ன அர்ச்சனா இது இப்படி கேக்குற? ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? தெரியாம தாமா கேக்குறேன். அவங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுல ரொம்ப வருஷமா பிரச்சனையா. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை தான் இழந்தாங்களே ஒழிய அவங்க சிக்கல் தீரலையா. அதான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி என்ன ஏதுன்னு செக்அப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா மாப்பிள்ளை சொல்லியிருக்காராம். அது விஷயமா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போதுமா இல்ல இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? ஏன் மேல ஏமா கோவப்படுற? நான் சாதாரணமா தானே கேட்டேன். என் வீட்டுக்காரரு இப்படி ராவும் பகலுமா கண் முழிச்சு டியூட்டி பாக்குறாரேன்னு ஒரு ஆதங்கத்துல தான் கேட்டேன். இல்ல அர்ச்சனா, நீ என்ன அர்த்தத்துல கேட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீ கேட்டதுக்கு இதுதான் பதில். சரிம்மா, நான் உன்கிட்ட கேட்க வந்த விஷயமே வேற. சொல்லு. இன்னைக்கு நானும் அவரும் சேர்ந்து போய் வைதேகிய பாக்குறதா பிளான் பண்ணிருந்தோம். ஆனா அவரு அதை அப்படியே மறந்துட்டாரு. அதனால நம்ம 2 பேருமா சேர்ந்து போய் வைதேகிய பாத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். அடடா, அப்படி திடீர்னு கேட்டா எப்படி? நான் இன்னைக்கு போதுமா போதும். உங்க மாப்பிள்ளைக்கு எனக்கு டியூட்டி தான் முக்கியம், மருத்துவத்துறை என்னோட உயிர் மாதிரி, டாக்டர் ப்ரொஃபஷன் தான் என்னோட முதல் மனைவி, அப்படி இப்படி அது இதுன்னு டாக்டர் புராணத்தை ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி நீ ஆரம்பிச்சிடாத ப்ளீஸ். சரி, நம்ம வேணா இன்னொரு நாள் போலாமா? இல்லம்மா, எனக்கு வைதேகி ஞாபகமாவே இருக்கு. என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? அர்ச்சனா, நான் என்ன பத்தி யோசிக்கல, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல அதிகமா டிராவல் பண்ணக்கூடாதுன்னு மாப்பிள்ள சொன்னதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? உண்மையாவா சொல்ற? அப்படி உன் மாப்பிள்ள என்னதான் சொன்னாரு? ஏர்லியர் ஸ்டேஜ்ல ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணுமா. அதான். ஆமா அர்ச்சனா, குறிப்பா அதையும் ஒரு டாக்டரா மட்டும் சொல்லலையாம், ஒரு பொறுப்புள்ள புருஷனாவும் ஒரு குழந்தைக்கு அப்பனாவும் தான் சொல்றதா சொன்னாரு. ஆனா நீ தான் அவரை பத்தி புரிஞ்சுக்காம வைதேகியை பார்க்கணும்னு கேக்குற. நீ வேணும்னு அனிதாவை கூட்டிட்டு போயேன். ஆமா, அவ எங்க? அவளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டு வரேன்னு போனா, போய் 1 மணி நேரம் ஆச்சு. நான் சமைச்சு முடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அவ இன்னும் வரல.
ஹலோ, மேக்கப் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டியா? காலையிலேயே என்ன திட்டலனா உனக்கு இன்னைக்கு பொழுதே ஓடாது. அக்கா குட் மார்னிங். அனிதா, இன்னைக்கு உனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்கா? இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் லீவ் போட போறேன். லீவா? எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? உன் கூட வந்து வைத்திய பார்க்கணும்ல, அதுக்கு தானே நீயும் கேட்ட. எனக்கும் வைத்திய பார்க்கணும் போல இருக்குக்கா. என்னடா இவளுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா? மாமா நேத்தே இந்த ப்ரோக்ராம பத்தி சொல்லி அம்மாவையும் என்னையும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னாரு. அம்மா ரெடியா இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியல? ஓ, அப்போ நேத்தே சொல்லிட்டாரா? ஆமா. ஏண்டி வாலு, அவகிட்ட கொஞ்சம் வம்பளுக்கலான்னு பார்த்தா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? வலிக்குதுமா. அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது? நாம வந்திருக்கோம்னு சொல்லியும் அந்த மதர் இன்னும் வரல. அப்படி என்னதான் பண்ணுவாங்களோ? ஏய், கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ? வேணும்னே நம்மள காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? லாபம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்காக அவங்கள காக்க வச்சோன்ற திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? சேச்சே, அப்படிலாம் சொல்லாதடி. அவங்க அந்த மாதிரி பண்ற ஆளு இல்ல. இதோ இப்ப நாம இங்க வந்து உட்காந்து 30 நிமிஷம் முடிஞ்சது. இன்னுமா நாம இங்க வந்திருக்கிறது தெரியாது? ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டா? வந்த இடத்துல தோண தோண பேசிட்டு. நீ பேசாத. வணக்கம். சாரி, உட்காருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பொதுவா நான் யாரையும் காக்க வைக்கிறதில்ல. அப்புறம் இன்னைக்கு ஏன் உங்களை காக்க வச்சிட்டேன்னா அதுக்கு ரோஸ் மேரி தான் காரணம். ரோஸ் மேரி யாருன்னா 10 வயசு பொண்ணு. அவளுக்கு மூளை வளர்ச்சி குறைவு. சரியா நடக்க மாட்டா. எங்க போனாலும் சக்கரை நாற்காலியில தான் கொண்டு போகணும். அவளுக்கு முக்கியமா ஒரு பிடிவாதம் உண்டு. அது என்னன்னா, இங்க வேலை செய்யறவங்க யார் சாப்பாடு ஊட்டினாலும் அவ சாப்பிட மாட்டா. நான் ஊட்டி விட்டா மட்டும்தான் சாப்பிடுவா. அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற டைம்ல நீங்க வந்துட்டதுனால என்னால உடனே வர முடியல. இருந்தாலும் உங்களை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. மதர், நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. நானா? எதுக்காக உங்களை மன்னிக்கணும்? நான் உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம நீங்க வீணா எங்களை காக்க வச்சிட்டீங்கன்னு தப்பா பேசிட்டேன். அதுக்காக தான். தெரியாம தானே பேசிருக்கீங்க. அப்ப அதுக்கு மன்னிப்பே தேவையில்லம்மா. ஆண்டவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாருன்னா, தெரிஞ்சே தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. நீ தெரியாம செஞ்சதுக்கு மன்னிப்பெல்லாம் தேவையே இல்ல. சரி, சொல்லுங்க அர்ச்சனா. நாம பேச வந்த டாபிக்கே மாறி போச்சுல்ல? ஆமா மதர், நாங்க வைத்திய பார்க்க வந்தோம். அதுக்கு என்ன, தாராளமா பார்க்கலாமே. சிஸ்டர், போய் வைத்திய கூட்டிட்டு வாங்க. ஓகே மதர். அப்புறம் அர்ச்சனா, இவங்க உங்களோட அம்மா, அது எனக்கு நல்லா தெரியும். இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சாரி மதர், இவ என் தங்கச்சி, பேரு அனிதா. வணக்கம் மதர். 1 செகண்ட், சாரி. டோன்ட் பி சில்லி. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஐஏஎஸ் எழுதணும்னு கோச்சிங் போயிட்டு இருக்கேன் மதர். ஓ, ஐஏஎஸ் எழுத போறீங்களா? வெரி குட். ஒரு நல்ல கலெக்டராக வாழ்த்துக்கள். தேங்க்யூ மதர். என்ன வர சொன்னீங்களா மதர்? ஆமா வைதேகி. ஓ, கவிதா உங்க கூட வந்திருக்காங்களா? ஆமா மதர். என்னதான் அடிக்கடி எல்லாரும் வந்து பார்க்க வராங்களாம். ரொம்ப வருத்தப்பட்டா, அதான் கூட்டிட்டு வந்தேன். தப்பா மதர்? தப்பே இல்ல. இனிமே கவிதாவை பார்க்கவும் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன கவிதா, ஓகேவா? ஓகே மதர். வைதேகி, அர்ச்சனா ஆண்டி உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. நீ அவங்க கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? ஓ ஆன்ட்டி, இது என் ஃப்ரெண்ட் கவிதா. கவிதா, இதான் அர்ச்சனா ஆன்ட்டி. வணக்கம் ஆன்ட்டி.
இவங்க பாட்டி. வணக்கம். இது அனிதா ஆன்ட்டி. வணக்கம். ஓகே கவிதா, நீ போய் விளையாடிட்டு இரு. வைதேகி ஆண்டி கிட்ட பேசிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா. ஓகே மதர். வாமா. மதர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நாங்க வைதேகிய வெளியே கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? அப்போ சாயங்காலத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுடணும், சரியா? சரிங்க மதர். என்ன வைதேகி, ஆன்ட்டி கூட போயிட்டு வரியா? ஓகே மதர். ஆன்ட்டிக்கு சிரமம்லாம் கொடுக்க கூடாது என்ன? நான் எப்பவும் யாருக்கும் சிரமம் கொடுக்க மாட்டேன் மதர். குட் கேர்ள், போயிட்டு வா. சரி, அப்ப வரோம் மதர். வரோம் மதர். சரிங்க மேடம். பை மதர். பாய். டாக்டர், டாக்டர், என்ன இன்னும் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? நாளைக்கு வர சொல்லுங்க. டாக்டர், பேஷண்டா இருந்தா நாளைக்கு வர சொல்லலாம். ஆனா என்ன ஆனா? வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா? வர சொல்லுங்க. கம் இன் சார். ஹலோ டாக்டர். ப்ளீஸ். ம். சொல்லுங்க சார். என்ன விஷயமா நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சுதான்னு உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா? தெரியும் சார். ம். அந்த சுதா நீங்க அவங்க அப்பா கிட்ட 45 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாவும் அதை திருப்பி தர மறுக்கிறீங்கன்னு அதை வாங்கி தரணும்னு எங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பொறுப்புள்ள டாக்டரா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற நல்ல எண்ணத்தினாலையும் தான் நானே இங்க நேர்ல வந்தேன். என்ன சொல்றீங்க சார்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டர், நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கவே இல்லைன்னு சொல்ல போறீங்க, அப்படிதானே? சார், அப்படியே நான் அவங்க அப்பாட்ட பணம் வாங்கியிருந்தாலும் எந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் வாங்காமயே அவங்க எனக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்துல யார் சார் அவ்வளோ பெரிய தொகையை நம்பிக்கை இல்லாம கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. டாக்டர், நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அப்படி பேசுறீங்க. ஆனா அவங்க அப்பா உங்களுக்கு 45 லட்ச ரூபா கொடுத்ததா எழுதி வச்ச குறிப்பா காட்டுறாங்களே. சார், அவர் 1000 எழுதி வச்சிருப்பாரு சார். இப்போ நீங்களும் ஒரு 45 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொடுத்துருவீங்களா? என்ன சார் சிரிக்கிறீங்க? சார், நீங்களே ஒரு டாக்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன். அதாவது ஒரு கைதியோ குற்றவாளியோ கடைசி நேரத்துல, அதாவது மரணம் தன்னை நெருங்குற நேரத்துல கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மரண வாக்குமூலம்னு சொல்லி அப்படியே ஏத்துக்கிறமே, அதை எதுக்குன்னு சொல்லுங்க? சாக போறவன் கடைசி நேரத்துல உண்மையை தான் சொல்லுவாங்கிற நம்பிக்கையில தான். அதே மாதிரி செத்து போன ரஞ்சித் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உங்களுக்கு எதிரா. உண்மையை சொன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த சுதா வேற ஸ்டேஷன்ல தான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க உடனடியா ஸ்டேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும். எஸ், கமெண்ட். உங்களை சீஃப் டாக்டர் உடனடியே வர சொன்னாங்க. சீஃப் டாக்டர்? ஓகே, நீங்க போங்க, வரேன். இன்ஸ்பெக்டர், நான் அப்புறமா ஸ்டேஷனுக்கு வரேன். நீங்க இப்போ போயிட்டு வாங்க. டாக்டர், உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. பட் ஐ எம் ஹோப்லெஸ். சாரி டு சே. வேணும்னா ஒன்று பண்ணலாமே. ஒரு 2 லட்சம் ரூபாயை வேணா என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த கேஸை உங்களுக்கு சாதகமா நான் முடிச்சு தந்துடுறேன். ஹலோ, யா வரேன் சார். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க இப்போ கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். ஓகே.
எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர தவறாதீங்க. ம். நான் கிளம்புறேன். ஓகே. அந்த ரஞ்சித்துக்கு கொடுக்க வேண்டிய 45 லட்சத்தை நான் எப்போ கொடுத்துட்டேன்டா. ஆனா மறுபடியும் ஒரு 45 லட்சம் வேணும்னு அவன் ஒத்த காலில் நின்னான். என்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியல. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் பொண்டாட்டியை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கெடு வச்சான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உனக்கும் ஆனந்துக்கும் ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். நேரம் ஆக ஆக நீங்களும் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவனும் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவன் துடிச்சான். அப்போது நான் கூட ஒரு செகண்ட் அவனை அப்படியே விட்டுடலாமான்னு தான் யோசித்தேன். அப்புறம் நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட உறுதிமொழி ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அவனை ஐசியூ கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். பட் நோ யூஸ், அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சாவில் மர்மம் இருக்குன்னு சொல்லி யாரோ சந்தேகத்தை கிளப்பி அதுக்கப்புறம் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதெல்லாம் உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். நான் தான் ரஞ்சித்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டான். அதில் நான் தான் அந்த ரஞ்சித்தை விஷ ஊசி போட்டு கொன்னதாகவும் அவன் தான் போனா போதுன்னு அந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுதினதாகவும் சொன்னான். அதுக்காக தனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி கேட்டான். அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை போலீஸில் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினான். நானும் தப்பே பண்ணலைன்னாலும் எங்க நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வரலும் கூட்டிட்டு போய் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திடுவானோன்னு பயந்து அவன் கேட்ட 2 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ரஞ்சித் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன்னு சொல்லி வந்தாரு. கடைசியில் என்ன ஏதுன்னு விசாரிச்சா அவனும் அந்த டாக்டர் அனுப்பிச்ச ஆளாம். அவனும் அவன் பங்குக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்டான். அதையும் கொடுத்தேன். அப்பதான் நான் ஆனந்த் கிட்ட பணம் கேட்டேன். இப்போ இதெல்லாம் இல்லாம அந்த ரஞ்சித்தோட பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தி வந்து நீ எங்க அப்பா கிட்ட வாங்கின 45 லட்சம் ரூபாய் உன்கிட்ட இருந்து நான் வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிருக்கா. நல்லா கேட்டுக்கிட்டியா? நான் இவ்வளோ பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல அப்பப்போ என் பொண்டாட்டி வேற என்ன கொல்லாம கொல்றான். இப்ப சொல்றா, நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. முதல்ல நீ பயப்படுறது நிறுத்து. நீ எந்த தப்பும் பண்ணல. இல்ல அப்புறம் ஏன்டா பயப்படுற? ஏய், அது மட்டும் இல்லடா, உன்னை மிரட்டினவங்க முதல்ல உண்மையான ஆஃபீஸர்ஸா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் சொல்றேன்னா, நாட்டில் நிறைய போலி டாக்டர்ஸ், போலி இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாராவது பேப்பர்ல உன் விஷயத்தை பார்த்துட்டு அவங்க கூட இந்த மாதிரி உன்னை மிரட்டலாம் இல்லையா? அதனால நம்ம முதல்ல என்ன பண்றோம், உடனடியாக போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் உண்மையானவங்களா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க உண்மையாக இருந்தால் அப்படியே யோசிக்கலாம். இல்லாமல் ஒருவேளை அவங்க போலியாக இருந்தால், அதனால் முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் போய் பார்ப்போம். ஓகேவா? வேற சார் பில் கொடுங்க. வேறு எதாவது வேணுமா சார்? வேணாம், இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ சார். பட போகலாம். யார் சார் பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், கேஸ் விஷயமா. ஐயா வெளியில் போயிருக்காரு, உள்ளே போய் ரைட்டரை பாருங்க.
ஓகே வாடா. உன் பேர் என்னையா? பாபு சார். உன் பொண்டாட்டி எத்தனை நாளா காணோம்? 3 நாளா காணும் சார். 3 நாளாவா? அது வரைக்கும் என்னையா பண்ணிட்டு இருந்த? தேடிக்கிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தியா? சரி, உனக்கு யார் மேலேயே அது சந்தேகம் இருக்கா? ஃப்ரெண்டு மேல சந்தேகமா இருக்கு சார். ஃப்ரெண்டு மேல சந்தேகமா? யார் சார் நீங்க? சார் நாங்கள் டாக்டர்ஸ். இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும். ஐயா ஸ்ரீதேவி குப்பம் வரைக்கும் போயிருக்காரு. வர நேரம் தான், உட்காருங்க. சரி. யோ, நீ சொல்லியா? யாரோ ஒரு ஃப்ரெண்டு பேரை சொன்னியே, சொல்லியா? கேட்கறேன்ல. ஏய், அவன் யாரு? அவனும் என் கூட தான் ஒண்ணா வேலை செய்யறான் சார். போனா போகுதுன்னு கூட சேர்த்த பாவத்துக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான் சார். அந்த ஃப்ரெண்ட் எந்த ஊருக்காரன்யா? அவன் பேர் என்ன? சொல்லியா? போரூர் பக்கத்துல. என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் இவர் இல்லடா. 403 இங்க வாயா. சார். இவனை உள்ளதுல பூட்டியா? எஸ் சார். கொஞ்ச நேரம் கழிச்சு லாடம் கட்டுறேன். என்ன இவர் இல்லையா? ஆமாண்டா, இவர் இல்ல. சரி ஓகே, பொறுமையாரு, என்னன்னு பார்ப்போம். அவன் கடனை உடனே வாங்கி பைக் வாங்குவாங்க. இவன் அதுக்கெல்லாம் நெருப்ப வைப்பானா? ஏட்டு, நம்ம சந்தேகப்படுறது சரியா போச்சியா? இவன் தான் அந்த ஏரியால இருக்க பைக் எல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கான். அவன் எதுக்காக சார் இப்படி பண்ணா? வேற என்ன, இவன் லவ் பண்ற பொண்ணு இவனை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டான். அந்த ஆத்திரத்துல தான் ராத்திரியில ரோட்ல நிக்கிற பைக் எல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கான். அப்படிங்களா சார்? நெருப்பு வச்சா இவனை விட்டுட்டு போன அவளுக்குள்ள வைக்கணும். அதை விட்டுட்டு ரோட்ல நிக்கிற பைக்கெல்லாம் வச்சா என்ன அர்த்தம்? இவன் மட்டும் இல்லட்டு, இவன மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட கிறுக்கனுங்க இருக்கானுங்க. இவனுங்க பொண்டாட்டி தப்பு பண்ணதுக்காக ஊர்ல இருக்கவனுங்க எல்லாம் போட்டு தள்ளுறானுங்க. நம்ம மண்டியை பிச்சுக்கிட்டு ராத்திரி பகலா அலைய வேண்டியதா இருக்கு. ஆமா, எஸ்ஐ வந்துட்டாரா? கோர்ட்டுக்கு போன எஸ்ஐ இன்னும் வரல சார். ஓஹோ. ஆமா, இவங்க யாரு? சார், டாக்டர்னு சொல்லிட்டு வந்தாங்க. உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் உட்கார வச்சேன். சார் வாங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார், நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ். இவர் சுகி நர்சிங் ஹோமோட ஓனர் டாக்டர் நட்ராஜ். அப்படியா? சரி, விஷயத்துக்கு வாங்க. அது ஒன்றும் இல்லை சார், இவர் ஹாஸ்பிட்டலில் 15 நாளுக்கு முன்னாடி ரஞ்சித்னு ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஆமா, அவர் பொண்ணு கூட தானா சாகலன்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு. அந்த கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உண்மையாவே அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்திருக்கான்னு ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லையா? நான் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்றேன். பொதுவா ஹாஸ்பிட்டல்ல சாவறவங்களுக்காக யாரும் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் பொண்ணு கேஸ் கொடுத்ததுனால அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, அதுல என்ன பிரச்சனை? அது வந்து, அதாவது சார், அவரை நான் வேற மாத்து மருந்து போட்டு தான் கொன்னுட்டேன்னு சொல்லி ஒருத்தன் எனக்கு போனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான் சார். அது 420 ஆச்சே. எந்த நம்பர் நோட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றான். திரும்ப ஃபோன் பண்ணா அது பிசிஓங்கறாங்க. ஸோ யாருன்னு தெரியல சார். டாக்டர், பொதுவா நாங்க எங்களுக்கு சந்தேகம்னு வந்தாதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே கேட்போம். ஆனா இந்த கேஸ்ல எந்த சந்தேகமும் வரலையே. அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் ரொம்ப கிளியரா வந்திருக்கு. நீங்க எதுக்காக த்ரெட்னிங் காலுக்குலாம் பயப்படுறீங்க? ஒண்ணு பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் கால் வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இல்ல சார், வேண்டாம், கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம். நீங்க டாக்டர், அது மட்டும் இல்லாம பொறுப்பான வேலையில இருக்கிறவங்க. நீங்களே கேஸ் கொடுக்கலன்னா பொதுமக்கள் எப்படி சார் ஸ்டேஷன் வருவாங்க? சரி, ஒன்று பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் அவன் ஃபோன் பண்ணானா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க பேர் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, வரோம் சார். வாங்க. யோ ஏட்டு, இவன் யாரியா? சார், அவன் பொண்டாட்டி காணன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் சார். நட்டு நட்டு டேய் நில்றா. ஏட்டா, வெறும் த்ரெட்னிங் கால் தானே சொன்னேன். 2 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கேன். எவ்வளோ போலீஸ்கார மாதிரி வந்து ஏடா இந்த விஷயத்தை இங்கே சொல்ல?